ஆமாங்க, இதுதான் நல்லது. அவளை டைவர்ஸ் பண்ணுறது தவிர நம்ம புள்ளிக்கு வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது. அவளை டைவர்ஸ் பண்ணால் மட்டும்தான் என் புள்ளிக்கு நிம்மதின்ட்டே இருக்கும். அம்மா நிறுத்துமா. உனக்கு அவளை பிடிக்கலன்னா சொல்லு, நாங்கள் தனியாக போய்க்கிறோம். ஆனால் அவளை நான் டைவர்ஸ் மட்டும் பண்ண முடியாது. நிறுத்துடா. எது கத்தி பேசுகிற அம்மா கிட்ட? தனியாக போகிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் அவசரமா? கல்யாணம் முடிஞ்சு இன்னும் 7-8 நாள் தான் இருக்கு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு உங்கள் கதை. போகிற மாதிரி இருந்தால் போப்பா, யாரும் உன்னை தடுக்கலை. அப்பா நான் சொல்ல வர்றது அம்மா தான் புரிஞ்சிக்கலன்னா நீங்களும் புரிஞ்சிக்கலையா? சரி விடுங்கப்பா, என் தலை எழுத்துன்னு நினச்சிக்கின்னு நான் போகிறேன். ஆமாம், இவ்வளோ வருஷம் உன்னை பெற்று வளர்த்தவகிட்ட இப்படி கத்தி பேசுகிற? அவோ தமாஷுக்கு பேசுவா, அது புரிஞ்சுக்கிற சக்தி கூட உனக்கு இல்லையா? யார் பேசுகிறா? உங்கள் அம்மா தானே பேசுகிறா. கொஞ்சம் பொறுமையாக போ. இப்போ என்ன, உங்கள் அம்மா டைவர்ஸ் பண்ண சொன்னா இன்னைக்கே நீ பண்ணிடுவியா? நீ பண்ண மாட்ட. அவ ஏதோ கோவத்தில் ஆதங்கத்தில் பேசுகிறா. நிறுத்துங்க மாமா. நீங்கள் எங்கள் வீட்டுக்கார பேசுகிற அருகதை உங்களுக்கு இல்லை. நீங்கள் எப்படி உங்கள் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் ஏன் புருஷன் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அதில் என்ன நீங்கள் தப்பை கண்டுபிடிச்சிங்க? இவ்வளோ நேரம் என் புருஷன் நீங்கள்லாம் பேசுகிறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏன் அத்தை, நான் உங்களுக்கு அப்படி என்ன உங்களுக்கு கொடுமை கொடுத்துட்டேன் அத்தை? என்ன டைவர்ஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வருது? ஆமாம் அத்தை, நான் நேற்று பேசினது தப்பு தான். அதுக்காக நான் மன்னிப்பு கூட கேட்குறேன். ஆனால் தயவு செஞ்சு என்னையும் என் புருஷனையும் பிரிச்சிடாதீங்க. நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோன்ட்டு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தயவு செஞ்சு எங்களுக்கு பிரிச்சிடாதீங்க. என்னை விட்டு எங்கள் வீட்டுக்காரோ என் வீட்டுக்காரர் என்னை விட்டோ இருக்கிறதில்ல. அப்படி இருந்துச்சுன்னா உடல் மட்டும்தான் இருக்கும் தவிர உயிர் இருக்காது. இது அப்புறம் நாங்கள் இந்த வீட்டில் இருக்க மாட்டோம் அத்தை. நாங்கள் தனியாக போகிறோம். அஞ்சலி என்ன பேசுற? நான் முடிவு பண்ணிட்டேங்க. இனிமே இந்த வீட்டில் எனக்கு மரியாதையும் இருக்காது. இன்னும் இருக்க போனா நான் எவ்வளோ இருக்கிறேனோ எனக்கு தான் நிம்மதியாக போகும். ஆமாங்க, இப்போ நீங்கள் என் கூட வர போறீங்களா இல்லையா? நான் முக்கியமா உங்கள் அம்மா முக்கியமா? எனக்கு 2 பேருமே முக்கியம்டி. நான் எப்படி வர முடியும்? அஞ்சலி இருமா, பேசி தீர்த்துக்கலாம். இல்லை மாமா, இதுக்கப்புறம் என் மனசில் பலமே இல்லை. இந்தோ இந்த அத்தை எனக்கு கொடுக்குற கொடுமையில நான் எங்கே ஏதாச்சும் பண்ணி நான் சத்து போயிடுவேன்னு எனக்கு பயமாக இருக்கு. நான் கிளம்புறேன் மாமா. அப்போ நான் வேணாமா உனக்கு? அதான் நிரூபிச்சிட்டிங்களே உங்களுக்கு உங்கள் அம்மா தான் முக்கியம்னுட்டு. நான் கிளம்புறேங்க. தினம் துணியா அப்படி போடுற, இப்படி போடாத, ஏன் அப்படி உக்காடுற, இப்படி உக்காரு, நேரத்துக்கு அப்படி தூங்குற, இப்படி தூங்கு, இப்படி சாப்பிடு, அப்படி துணி போடு. நான் ஒரு அசைக்கும் என்னை அப்படி சித்திரம்சம் கொடுக்குறாங்க. எனக்கு தூங்குறது கூட நிம்மதி இல்லை, ஏந்துக்கிறது கூட நிம்மதி இல்லை. என்னால் முடியல கார்த்தி, நான் கிளம்புறேன். ஏய் விடுறா, போனா போட்டோம். அவளும் பேசினேங்கிற, நீ கெஞ்சின்னு கிடக்குற. நான் பெத்த மகராசா, நீ இருக்கிற அழகுக்கு நான் அப்படி பொண்ணு பார்க்குறேன் உனக்கு. அவன் உன் காலடியிலே இருக்கணும், உன் காலை சுற்றி சுற்றி வரணும். அப்படியேப்பட்ட பொண்ணை பார்த்து நான் உனக்கு கட்டி வைக்கிறேன்டா. நீ ஆம்பளை, விட்டு தள்ளே. அம்மா நீங்க பேசாதீங்கம்மா, நான் பேசிக்கிறேன். தயவு செஞ்சு உள்ள போங்க. ஐயோ, என் புள்ளிக்கு நிம்மதின்றதே இல்லையே. தினம் சித்திரம்சம் கொடுக்குறாளே. ஏன்டா இவளை கட்டிக்கின்னு வந்த? தலைப்பாடா அச்சுக்கினேன். வானாண்டா இந்த இஞ்சி திந்த குரங்கு நீட்டு பொய் கட்டிட்டு வந்தான். இதெல்லாம் ஒரு அழுகுன்ட்டு இப்படி கட்டிட்டு வந்துக்கிறியேடா. எல்லாம் என் தலை எழுத்து. எனக்கு இவன் வந்து வாய்ச்சிருக்கா பாரு மருமகளானிட்டு. கடவுளே, என் குழந்தைக்கு நிம்மதியே போயிச்சே. ஆமா, உங்க புள்ள பச்சை குழந்தை. பால் காய்ச்சிட்டு பால் புட்டில ஊத்தி கொடுங்க, நல்லா பத்துன்னு குடிப்பான். பாத்தீங்களாங்க, உங்க முன்னாடி என்ன எவ்வளவு பேச்சு பேசுறா? ஆமாண்டி, என் புள்ள 30 வயசு இல்ல 50 வயசு ஆனாலும் என் புள்ள எனக்கு பச்சை புள்ள தாண்டி. நீ உள்ள போ, நான் பேசிக்கிறேன். அல்லாத நெய்னா, நான் இருக்க உனக்கு சரியா? பாத்துக்கலாம். நான் எங்கம்மா அழுவுற? நல்லா தாமாக்குற, நீ தாமா ஊதி ஊதி பெருசாக்குற. அதானே, நீ மரியாதை குத்தாதானே அவன் மரியாதை கொடுப்பா எனக்கு. என்னவோ பண்ணின்னு போங்க. நான் உன்னை உள்ள போ சொன்னேன். இரியா போறேன். எப்படி திரும்பி நின்னுக்கிறா பாரு. மூஞ்சி பாக்குறது கூட கஷ்டம் வேணாம் இன்னைக்கு. இங்க பாருமா, நான் உனக்கு ஒரு அப்பனா பேசுறேன். என் மேல உனக்கு மரியாதை இருந்துச்சுன்னா
தயவு செஞ்சு உள்ள போ. அப்பா நீங்க எதுக்குப்பா அவகிட்ட கெஞ்சிருங்க, விடுங்கப்பா, போனா போட்டோம். எனக்கு அவ முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவளை விட எனக்கு நீங்க தான்ப்பா ரொம்ப முக்கியம். ஓ அப்படிங்களா? இருக்கட்டும். கல்யாணம் ஆகி இன்னும் 1 மாசம் கூட முழுசா முடியல, அவ்வளோ சீக்கிரம் நான் உங்களுக்கு சலிச்சு போயிட்டேன்ல. இருக்கட்டும்ங்க, இருக்கட்டும். அஞ்சலி, என்னாச்சுடி உனக்கு? தூக்குடா, தூக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். அஞ்சலி என்னடி ஆச்சு உனக்கு? எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுடி. 5 நிமிஷம் இருடி, ஹாஸ்பிட்டல் வந்துருதுடி, கொஞ்சம் பொறுத்து கொடி. இல்லைங்க, எனக்கு ரொம்ப தலை சுத்துது, என்னால முடியல. இதோ வந்துச்சு ஹாஸ்பிட்டல். என்னாச்சு டாக்டர் என் ஒய்ஃப்க்கு? வாங்க வெளியே சொல்றேன்.